ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் சமையல் அறையில் இன்றைக்கி மாங்காயை வச்சு ஒரு புளியோதரையும் வேர்க்கடலை வச்சு ஒரு குழம்பும் பார்க்க போகிறோம். பொதுவாக புளியோதரை அப்படிங்கிற போது அது நம்ம புளியெல்லாம் கரைச்சி அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் மாங்காயில் உள்ள புளிப்பை வச்சு ஒரு புளியோதரை பண்ணும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் கிடைக்கிற போது அந்தந்த சீசனில் என்ன நல்லா கிடைக்கிதோ அதை நம்ம கூடின மட்டும் நிறைய விஷயங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்க முடிஞ்சாலும் ஊறுகாய் வகையாக அதை ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் மாங்காயை வச்சு ஒரு புளியோதரை பண்ணலாமேன்னு யோசித்தேன். நான் ட்ரை பண்ண விஷயம் அது ரொம்ப நாளாக வந்ததுங்கிறதுனால இன்றைக்கி அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி உதிர் சாதமாக வடித்து கொள்ளவும், மாங்காய் துருவல் 1 கப், காய்ந்த மிளகாய் 12, நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த மாங்காய் புளியோதரைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கான பொடியை ஒன்று இருக்குது. யூஸ்வலாக அந்த புளியோதரைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொடி சேர்ப்போம். அந்த பொடி சேர்க்கும்போது அதுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வருங்கிறதுனால அந்த பொடி பண்ணுவோம். அதே தான் நம்ம இப்போ அதுக்கு ஒரு பொடி பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன், அது காஞ்சிட்ருக்குது. இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ரொம்ப ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் போதும். தனியா நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா முதல்ல வறுத்துருவோம். இது இந்த தனியா வறுப்பட்டு அந்த வாசனை நல்லா தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த புளியோதரையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா இது மாதிரி வறுத்துடணும். இப்போ இந்த தனியா பொரியுது பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் கொடுக்கணும். அப்போ தான் அதை நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி கைவிடாமல் தீயை குறைச்சி வச்சு கைவிடாமல் வறுத்துருங்க. ஆனால் வெந்தயம் சீக்கிரம் கருகிரும். அவ்வளோதான். இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அவ்வளோதான். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போ இதில் எள்ளு, இந்த எள்ளும் நல்லா பொரியணும். எள்ளு பொரியலைன்னா வாசனை நல்லாவே இருக்காது. அதனால் எள்ளு நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே எள்ளு வறுக்கும்போது கொஞ்சம் அதிகப்படியான தீயை வச்சு கைவிடாமல் வறுத்தோன்னா அது பொரியிற போது படப்பட நல்லா பொரிஞ்சு வந்துடும். கிளற கிளற ரொம்ப தெறிக்காது. தெறிக்கும் எள்ளோட தன்மை அதில் நீங்கள் கிளற கிளற தெறிக்காது. அதனால் அது கொஞ்சம் நல்லா பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள், இந்த மாதிரி பொரியணும். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. எள்ளோட வாசனை கமகமான்னு வரணுன்னா அது நல்லா பொரியணும். இதையும் அதோடு சேர்த்துருவோம். ஓகே. இப்போ அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாயை வறுக்க போகிறோம். மிளகா நம்ம 12 மிளகா சொல்லியிருக்கோம். அதில் ஒரு 3 மிளகாயை நம்ம கிள்ளி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை பொடி பண்ண போகிறோம். இந்த மிளகாயை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நான் இந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகா எடுத்திருக்கேன். ஸோ இந்த புளிப்பு காரமெல்லாம் பேலன்ஸ் ஆகணும். நீங்கள் போடுற மாங்காயில் புளிப்புக்கு அது கம்மியாக இருந்ததுன்னா மிளகாய் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிடுங்க. இப்போ இதில் அந்த மிளகாயை வறுத்துடலாம். மிளகாயை ஓரளவு கொஞ்சம் கைவிடாமல் நல்லா வறுத்துருங்க. குறைச்ச தீயில் வச்சு வறுக்கணும். நம்ம மிளகாய்க்கு மட்டும்தான் இதில் எண்ணெய் விட்டுருக்கோம், மற்ற பொருளுக்கு எண்ணெய் வேண்டாம். கொஞ்சம் நல்லா வறுத்துடணும் மிளகாயும், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம். அடுத்தது இது மிளகாய் எடுத்துடலாம். இந்த சூட்டோடே அது இருக்கட்டும். இந்த கடாய் போட்டுடலாம். இதில் நல்லெண்ணெய், இந்த மாதிரி கலந்த சாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் பிடிக்கும். இன்னொன்று
இந்த மாதிரி சாதத்துக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். புளியோதரை இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை சேர்த்துருக்கேன் நான். கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியும் பொழுது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டுட்டு அதோட காஞ்ச மிளகாயும் போட்டுருவோம். தீயை குறைச்சி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு அந்த தாளித்ததோட இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு அது பொன்னிறமாக ஆகும்போதே நம்ம மற்றதை சேர்த்துடலாம். இப்போ இதில் மாங்காய் கூடின மட்டும் நல்லா நைஸ் துருவியில் துருவிடுங்க. அதோட மஞ்சள் தூள், இதை குறைச்ச தீயில் வச்சு வதக்கிட்டே இருக்கும்போதே இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாங்காவும் நம்ம துருவல் போட்டிருந்தோம், அதை தாளித்து வதக்கியிருக்கோம். அது வதங்கிருச்சு. இந்த பக்கம் அந்த பொடியும் பொடி பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ இந்த மாங்காய் துருவலில் அந்த பொடியை சேர்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் வறுக்கும் போதே போட்டு அதோட பொடி பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இந்த மாங்காய் துருவலில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். முதல்ல ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, ரெண்டு பெரட்டு ஜஸ்ட்டு போதும். அந்த பெருங்காயம் ஓரளவு கொஞ்சம் பச்சை வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பொடியும் இதில் போட்டுருவோம். இதில் இந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சில நேரம் நல்ல இந்த அரிசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து கணிசம் இருக்கும். அப்போ நம்ம போடுற பொருள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் நம்ம கலந்துட்டு அதில் தேவைப்பட்டால் கூட மேலே சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப்பு சாதத்துக்கு இந்த அளவு கொடுத்துருக்கோம். அதையும் வச்சு பார்த்துக்கணும். இப்போ இதை கலக்கும் போதே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். நம்ம வந்து முதல்ல இந்த மாங்காய் தொக்குக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த சாதத்துக்கு உப்பு சேர்த்துடணும். இது நல்லா கலந்தாச்சு, கிளறியாச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பொதுவாக வந்து நம்ம புளியோதரை இந்த கலந்த சாதம்லாம் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தொக்கோ இல்லை எலுமிச்சம்பழம் அந்த தாளிக்கிற ஏதோ ஒன்று போட்டு கலந்துருவோம். ஆனால் நீங்கள் தெலுங்குக்காரங்க இந்த ஆந்திரா பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க சுட சுட சாதத்தை பதமாக வடித்து அதுக்கப்புறம் அதை நல்லா கொமிச்சு அதுக்குள்ளே பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. தாளித்து அந்த இது புளிக்குழம்பை வந்து அதாவது இந்த புளி தொக்கை வந்து அதுக்கப்புறம் போட்டு கலப்பாங்க. சாதம் அவங்களுக்கு குழையாது. ஸோ அந்த மாதிரி சாதம் வடிச்சிட்டு நீங்கள் இப்படி கிளறும்போது சூடாகவும் கிளறலாம். இல்லை நீங்கள் ஆற வச்சு கிளறணும் அப்படின்னாலும் இந்த மாங்காய் தொக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆறின சாதத்தில் எடுத்து போட்டு நீங்கள் கையால் நல்லா கலந்துக்கலாம். பொதுவாக புளியோதரை இந்த வர்க்க புளியோதரை இந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் இந்த மாங்காய் சாதமெல்லாம் பார்த்திங்கன்னா ஊற தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ஜாஸ்தி. ஒரு நல்லா செஞ்சு வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக ஊறி கரெக்டாக இது பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் இதனோட ஹைலைட். நம்ம சாதாரணமாக சாப்பிட்றது சுட சுட சாப்பிட்டாலும் அது ஊற ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா மறுநாள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து புளியோதரைக்கு மட்டும் இல்லைங்க, பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி பண்ண பிரியாணி நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், எக்ஸலண்ட் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த மாங்காய் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வேர்க்கடலை குழம்பு பார்க்கலாம். மாங்காய் புளியோதரை செய்ய ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாய் காய வச்சு அதில் தனியா, அதோட மிளகு, வெந்தயம் இதை நல்லா வறுக்கும்போது வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா எள்ளையும் அதோட வறுத்து எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் துருவின மாங்காய், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடணும்.
அதோட பெருங்காயத்தூளும் சேர்த்து வறுத்து அரைச்ச பொடியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதில் வடித்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா மாங்காய் புளியோதரை தயார். மாங்காய் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப் ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும். நன்கு பழுத்த தக்காளி 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். சின்ன வெங்காயம் 12, வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன், பூண்டு 8 பற்கள், மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், புளித்தண்ணீர் கெட்டியாக கரைத்தது 1/2 கப், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு. இப்போ இந்த மாங்காய் புளியோதரை செஞ்சு எடுத்து வச்சாச்சு. வேர்க்கடலை குழம்புக்கு தேவையான பொருளையும் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம காஞ்ச வேர்க்கடலை கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து சப்போஸ் நீங்கள் காலையில் குழம்பு வைக்கிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுடணும். இல்லை நாளைக்கு சாயந்தரமோ இல்லை மத்தியானத்துக்கோ குழம்பு வைக்கணும், காலையில் ஊற வச்சா போதும். ஒரு 3-4 மணி நேரம் மினிமம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் ஒரு 3-4 விசிலோ இல்லை 4-5 விசிலோ, ரொம்ப சாஃப்டாகனா ஒரு 7-8 விசில், நல்லா நறுக்கு கடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 விசில் போதும். அதை வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். அந்த மாதிரி தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது ஒரு பேன் அடுப்பில் போட்டுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் போட்டுறேன். பொதுவாக காரக்குழம்பு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் ஒரு சின்ன டிப்பாக சொல்லணும்னா, நம்ம பொதுவாக காரக்குழம்பும் பண்ணும்போது ஒரு தேங்காய் போட்ட கறியோ அல்லது கூட்டோ கீரையோ அப்படி தான் பண்ணுவோம். அதில் ரசம் இதிலெல்லாம் எண்ணெயை மேக்ஸிமம் குறைச்சிட்டு அந்த எண்ணெய் இதில் ஊற்றி பண்ணோம் அப்படின்னா அது ஓரளவு பேலன்ஸ் ஆகிடும். அப்படி தான் வீட்டில் பொதுவாக நாங்கள் பண்ணுறது. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு சில்லற கில்ட் ஃபீலிங் இருக்கும். அது இல்லாமல் இருக்கும். ஒரு கடாய் காஞ்சிருச்சு. இதில் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். அதோட உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இந்த உளுந்து லேசாக செவக்கும் போது வெங்காயம், பூண்டு மட்டும் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வெறும் வெங்காயத்தோடு நிறுத்திடலாம். இன்றைக்கி புளி வந்து நான் 1/2 கப்பு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன். இதுக்கு நான் வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த நெல்லிக்காய் அளவு எடுத்து புளியை நல்லா உருட்டின புளியை அந்த மாதிரி எடுத்து ஒரு 1/2 கப் தண்ணியில் நல்லா ஊற விட்டுருங்க. தக்காளி அதிகம் பண்ணி புளியை குறைச்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் தக்காளி அதிகப்படுத்திக்கங்க. பட் நல்ல பழுத்த தக்காளியாக பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், இந்த வெங்காயம் உரிக்கும் போது சின்ன வெங்காயத்தில் முழுக்க எல்லாத்தையும் உரிச்சிடாமல் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த தோல், அதை விட்டுட்டிங்க, மேலே அந்த காஞ்ச சருகெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த வதங்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயம் அந்த தோல்னால். அதனால் எந்த டிஷ் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இந்த தக்காளி வதங்கும் போது அதில் சேர்த்துடணும். வேர்க்கடலையில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம், அதனால் கவனமாக போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வேகணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் தக்காளி. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதை அதோடு சேர்த்து வதக்கிடுவோம். குழம்பு கொதிக்கிற நேரம் கம்மியாகும். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரையாக வதங்கக்கூடாது. எப்போவுமே பொடி போட்டுட்டோன்னா ட்ரையாக வதங்கக்கூடாது. லேசாக ஒரு துளி தண்ணி தெளித்து வதக்கணுன்னா அந்த ட்ரையாக இருக்காது. அது வந்து ஒரு மாதிரி அந்த வாசனையை மாற்றிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா
கரெக்டாக வதங்கி அந்த பதமான வாசனை கொடுக்கும் நமக்கு. புளிக்குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அது நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ரொம்ப நேரம் கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வழியில் வந்து அந்த வாசனை வந்தால் தான் நல்லா இருக்கும்னா, ரொம்ப நேரம் கொதித்து அந்த டேஸ்ட் அந்த கடுத்து போன மாதிரி ஆகிடும், டேஸ்ட் மாறும். அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டோ இல்லை ஊற்றுற அந்த புளியை வந்து கெட்டியாகவோ கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கொதிக்கிறதுக்கு அளவான நேரம் கொடுக்கணும், போதும். இப்போ இது கொதிச்சாச்சு. இதில் வந்து வேர்க்கடலை வேக வச்ச தண்ணியோடு ஊற்றிருக்கோம். அடுத்தது புளி. இப்போ இதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றிட்டு காரம் அளவாக கொடுத்துருக்கோம். பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். ஏன்னா நம்ம வேர்க்கடலையும் எள்ளும் அந்த வறுத்த பொடியை சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான். இப்போ இது கொதிக்கிற நேரத்தில் அந்த பொடியை பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோன்னா தீயை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா தண்ணி வற்றிடும். தீயை குறைச்சிட்டு அந்த புளி தண்ணி வற்றிடும். அதனால் குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோன்னு தீயை குறைச்சிட்டு இந்த குறைச்ச தீயில் அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எள் 2 டீஸ்பூன் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை, இது ரெண்டையும் வச்சு நான் ஒரு பொடி பண்ணி இந்த குழம்புல சேர்க்கும்போது குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய்க்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த குழம்பும் கொதிச்சாச்சு, இந்த பொடியும் பண்ணியாச்சு. குழம்பு வந்து நான் ரொம்ப போனாலும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருப்பேன். அதுக்கு மேலே கொதிக்க விடல அதை. இப்போ இந்த பொடியும் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துடலாம். பொடி சேர்க்கும்போது நல்லா குறைச்சிக்கணும், தீயை குறைச்சிட்டு. இந்த பொடி சேர்த்தோன்னே டக்குன்னு கொஞ்சம் திக்காகும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த பொடியை நம்ம போட்டு கலந்து விட்டாச்சு. பொடி வந்து உங்களுக்கு நல்லா உதுத்து விட்டு போடலாம், பரவாயில்ல. ஏன்னா இது சில நேரங்களில் அப்படி இப்படி நிற்கும். அது இந்த எள்ளு வேர்க்கடலையோட தன்மை. நல்லா உடச்சி மட்டும் விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வேணும் யூஸ்வலாக கார குழம்புக்கு. இப்போ வேர்க்கடலை குழம்பும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இது ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணல. சாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போதே புளி திக்காக இருந்தது. தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம கொதிக்க விடும்போது மேலே எண்ணெய் உடனே கசிஞ்சு வந்துருச்சு. கரெக்டாக பச்சை வாசனையெல்லாம் போய் ரெடி ஆகிடுச்சு. இப்போவும் குழம்பு பார்த்திங்கன்னா தெரியும், மேலே அந்த எண்ணெய் கரெக்டாக கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். இந்த குழம்பு ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது வேர்க்கடலை குழம்பு மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த மாதிரி மொச்சை குழம்பும் பண்ணால் நல்லாயிருக்கும். காராமணி குழம்பு, மொச்சை குழம்பு இதெல்லாம் கூட அந்த பொடி தான் மெயினாக வந்து வேர்க்கடலையும் எள்ளும் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாக போடுற பொடி எல்லாம் கலந்து போடுவோம். பட் இது வந்து இது 2 பொருளை மட்டும் அந்த பொடி. வேர்க்கடலை குழம்பு செய்ய ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாய் அடுப்பில் காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, வெந்தயம் தாளித்து, வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அது நல்லா தக்காளி கரைஞ்சதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதோட கூட தேவையான அளவு புளியும் தேவையான தண்ணியும் ஊற்றி வேர்க்கடலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்கும் பொழுது வறுத்து வச்ச வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்து பொடி பண்ணி அந்த பொடியும் தூவி நல்லா கிளறி கருவேப்பிலையும் போட்டு இறக்கணும் அப்படின்னா வேர்க்கடலை குழம்பு தயார். இப்போ நல்ல ஒரு வேர்க்கடலை குழம்பு செஞ்சாச்சு. இந்த குழம்பு வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, அதோட கூட சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பட் சப்பாத்திக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. இடியாப்பம் கூட இது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஸோ இது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மொச்சை இதெல்லாம் வச்சு கூட இந்த குழம்பு பண்ணலாம். பொடி மட்டும் அந்த வேர்க்கடலையும் எள்ளும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொதுவாக இந்த மாதிரி இப்போ எள், வேர்க்கடலை, அப்புறம் புளி இதெல்லாம் சேர்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, வெல்லம் சேர்ப்பாங்க. நான் வெல்லம் சேர்க்கலை. பிரியப்பட்டவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஆப்ஷனல். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்து அந்த மாங்காய் புளியோதரையும்
அதோடு கூட இந்த வேர்க்கடலை குழம்பும் ரெண்டுமே நேர்களானவங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.